அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய Zomato நிறுவனத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்குங்க. நம்ம நிறுவனத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள நான் வந்து போன வீடியோலலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே முன்னத்த வீடியோ எல்லாருமே போய் பாருங்கள். ஸோ நம்ம நிறுவனத்தை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்கிறது வந்து நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். முதல்ல நம்ம நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? ஸோ நமது நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்நாள் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய செலவையே வருமானமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதில் ஓரலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், சரிங்களா? நமது நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள கட்டமைச்சு கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாரோ விங்ஸ் கார்டும் கிரெடிட் வாலெட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கட்டாயம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஃபேமிலி ஐடி எதுவும் போட்டிருக்கக்கூடாது, ஃபேக் ஐடி எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா கேஸ் பில் தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த மாரோ விங்ஸ் கார்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் வாலெட்டும் நம்ம வாங்குறது, சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருமே நாங்கள் ஐடி போட்டோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு சொல்யூஷனாக கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வரல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த பணத்துக்கு பொருள் கொடுக்கப்படுது, சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் எல்லாருக்குமே வந்து பொருள்கள்லாம் வந்துடும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளே வர்றப்போ 1,50,000 பேர்த்துக்கு மட்டும்தான் இதில் ரெக்யர்மெண்ட். நம்ம வேலை அதாவது ஒரு ஃப்ரீலான்சரான ஒரு வேலைக்கு தான் நம்ம இதில் உள்ளே வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த பர்சன் வந்து அவங்க வந்து உள்ளே வரணும் அப்படின்னா, அந்த வேலைக்கு அவங்களுக்கு என்ன தான் குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே, ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய பர்சனுக்கு டிரைவிங் லைசன்ஸும் ஒரு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். ஆனால் அந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபுட் டெலிவரிஸ் கொண்டு போகிறதுக்கு உண்டான அந்த பேக் ஆகட்டும், அவங்க போட்டுக்கக்கூடிய டிஷர்ட் ஆகட்டும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் சொல்கிற அதே கான்செப்ட் நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஷர்ட்டையும் அந்த பேக்கையும் அவங்களுடைய ஓன் அவங்களுடைய ஓன் இதில் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். அவங்களுடைய சொந்த பணத்தில் அவங்க வந்து வாங்கியிருக்கணும், சரிங்களா? அப்போ அந்த 2 டிஷர்ட்டுக்கும் அந்த பேக்குக்கும் உண்டான விலை 2,000 வாங்குறாங்க, சரிங்களா? 1,500 சம்திங் என்னமோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேலைக்கே வந்து அங்கே தான் வந்து போய் பாடுபட்டு உழைக்கக்கூடிய இடத்துல தான் வேலைக்குங்கிறப்போ அவங்களுடைய சொந்த பணத்தில் அவங்களுடைய டிஷர்ட்டையும் அவங்களுடைய பேக்கையும் வாங்கிக்கிட்டு தான் அந்த வேலைக்கே போகிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்து மூலமாக கொடுக்கக்கூடிய பொருள்களை வாங்கிட்டு நம்ம இங்கே வேலை செய்கிறோம், சரிங்களா? நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போடுறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், டிபி சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நிறுவனம் கொடுக்கப்பட்ட அத்தனை லிங்க்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணி தான் நம்மளுக்கு இந்த 10,00,000 64,00,000 நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? ஆனால் இதை வந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறனால இப்போ நிறுவனம் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா, நீங்கள் ரூ. 1,100 பிளானில் இருந்தாலும் சரி, ரூ. 400 பிளானில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரூ. 5,825 கட்டி நீங்கள் பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, ரூ. 650 கட்டி நீங்கள் பொருள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கிறதா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே கிரெடிட் வாலெட்டுங்கிறது மேண்டேட்ரி. ஸோ இவங்க கிரெடிட் வாலெட் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் வாலெட், மாரோ விங்ஸ் கார்டு இந்த ரெண்டையும் வாங்கினவங்களுக்கு கம்பெனி சொன்ன அதே விஷயம், அதாவது 10,00,000 64,00,000 கன்ஃபார்மாக உண்டு, சரிங்களா? அது கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஆனால் என்னால் மாரோ விங்ஸ் கார்டும் இல்லை என்னால் வந்து கிரெடிட் வாலெட்டும் வாங்க முடியாது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வருமானத்தையும் கொடுக்க முடியாது. அப்போது அவங்க என்ன பண்ணணுன்னா, மாரோ விங்ஸ் கார்டாவது அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு கஸ்டமர் மார்க்கெட்டிங் பிளானில் உள்ள வந்த ஒரு பர்சனுக்கு ரூ. 10,000 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரோ விங்ஸ் கார்டில் அமௌண்ட்டை ஏற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரோ விங்ஸ் கார்டு வச்சு நீங்கள் பொருள்களாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து உங்களால் பணமாக அதை வெளியே எடுக்க முடியாது, ஒன்று. அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரொமோட்டரில் உள்ளே வந்தவங்க மாரோ விங்ஸ் கார்டு வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ரூ. 25,000 வரைக்கும் பலனடையலாம், சரிங்களா? ரூ. 25,000 வரைக்கும் மாரோ விங்ஸ் கார்டில்
அமௌண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பொருள்களாக வாங்கிக்கலாமே தவிர்த்து பணமாக எடுக்க முடியாது. சரிங்களா? இல்லை நான் வந்து கிரெடிட் வாலெட் வாங்கிக்கிறேன், மாரோ விங்ஸ் கார்டும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 10 லேக்ஸும் அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரமோட்டரில் சொல்லப்பட்ட 64 லட்ச ரூபாயும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. யார் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரில. பட் எல்லாருமே வந்து கிரெடிட் வாலெட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம அமௌண்ட் கட்டியிருக்கோம், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, இந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான மாரோ விங்ஸ் கார்டு வந்து 200 தான். அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. 10,000 ரூபாய்க்கு உண்டான பொருட்களை நீங்கள் நம்மளுடைய ஸ்ட்ரீட் பஜார் மூலமாக நீங்கள் வாங்கிக்க முடியும். சரிங்களா? பணமாக எடுக்க முடியாது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரோ விங்ஸ் கார்டும் கிரெடிட் வாலெட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி சொன்ன மாதிரி, நம்ம நிறுவனம் சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபாயும் 64 லட்ச ரூபாயும் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய கார்னிவல் வந்து இப்போது நடைபெற போகுது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வானகரத்தில் நடைபெறுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜில் நவ இந்தியா ஸ்டாப்பில் வந்து நடைபெறுது. சரிங்களா? ஸோ எல்லோரும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிரெடிட் வாலெட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி ஐடி இனிமேல் யாரும் போடாதீங்க. ஃபேமிலி ஐடி போட்ட பர்சன் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க 2 கிரெடிட் வாலெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், டீம் கொடுத்துருந்தாங்கன்னா. சரிங்களா? ஸோ ஃபேமிலி ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டீம் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்டபிள். சரிங்களா? ஸோ அதை வந்து கவனமாக வச்சு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.